கஷ்டப்படுகின்ற நேரத்தில் பக்தன், கடவுளே நீ எங்கே இருக்கிறாய், பாபா நீ எங்கே இருக்கிறாய் என்று கதறுகிறான். என் குழந்தையே, நான் வேறு எங்குமில்லை, உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதுதான் பாபாவின் பதிலாக இருக்கும். எல்லா நேரங்களிலும் உன்னிடமே அவர் இருந்தாலும் வெளிப்பட்டு தெரிவதில்லை. துன்ப நேரத்தில்தான் வெளிப்படுகிறார். ஏன் அப்படி? தீய சக்தி எதிர்க்கும்போது இனம் புரியாத ஒரு பயம், கஷ்டம், துன்பம், வருத்தம் என உன்னை சூழ்ந்து கொள்ளும். இதனால் நோய், விபத்து, பொருளிழப்பு, உயிராபத்து, வம்பு, வழக்கு என வந்துவிடும். இப்படிப்பட்ட சூழலில் அந்த தீய சக்தியை எதிர்க்க வல்ல ஒரு பெரிய சக்தியை தேடுகின்ற கட்டாயம் வந்துவிடும். நல்ல சக்தியானது தீய சக்தியிடமிருந்து என்னை மீட்கும் என்ற நம்பிக்கை வரும். அந்த சக்தி நீ வணங்குகின்ற தெய்வமாக ஒரு மகானாக இருக்கலாம், ஒரு மனிதனாகவும் இருக்கலாம். இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றின் மீது தீவிரமாக நம்பிக்கை வைக்கும்போது உனது பிரச்சனை சரியாகும். அது பாபாவாக இருந்துவிட்டால் அவர் வெளிப்படுவார். பிறர் கடவுளிடமோ பிற மகான்களிடமோ செல்லாமல் மனிதர்களிடம் ஓடுவது ஏன்? மனிதர்கள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிந்த மாதிரி இருப்பார்கள். நம் பிரச்சனைகளுக்கு அப்போதே உண்டு இல்லை என பதில்களை கூறுபவர்கள் என நம்புவதால் போகுகிறோம். உண்மையில் எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் கிடையாது. தனக்கு என்ன ஆதாயம் என்று தான் பார்ப்பார்கள். இதனால் உனக்கு கிடைக்கின்ற பலன் வெகு குறைவாகவே இருக்கும். ஆகவே நீ தேட வேண்டியது மனிதர்களை அல்ல, ஒரு தெய்வம் அல்லது ஒரு மகானைத்தான். கடவுள் என்பவர் இயற்கையாக வீசும் காற்று, மகான் மின் விசிறி, மனிதன் கை விசிறி. நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் தனது அருளை பகவான் எப்போதும் உன்னை நோக்கி செலுத்தி கொண்டே இருப்பான். மகானை ஒரு முறை அணுகி தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் தொடர்பை நீ துண்டித்து கொள்ளும் வரை அவரது அருளை அனுபவிக்கலாம். எப்போதெல்லாம் சென்று மனிதனை பார்க்கிறாயோ அப்போதுதான் அவனுடைய அன்புக்கு பாத்திரமாவாய். அவன் மூலம் கிடைக்கும் பலனை அனுபவிக்கலாம். பிறகு அவனை மறப்பாய், அவனும் உன்னை மறந்து விடுவான். கடவுள், மகான் மற்றும் மனிதன் இம்மூவரும் தீய சக்திகளிடமிருந்து நம்மை காப்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை முழுமையாக நம்ப வேண்டும். அவர் வழிப்படி நடக்க வேண்டும். தெய்வம் மற்றும் மகான்களின் வழிபாட்டை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். மனிதனுடைய வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். இப்படி இதிலும் வேறுபாடுகள் இருக்கின்றன. மனிதர்களிடம் போகும்போது உனக்கு பல சிக்கல்கள் விலகும் அல்லது வரும். யாரால் உனக்கு சிக்கல் வந்ததோ அவர்களுக்கு பாதிப்பு வரும். ஆனால் இறைவன் மற்றும் மகான் இருவரும் உன்னை காப்பதோடு அவர்களுக்கும் தீங்கு வராமல் திருத்துவான். மனிதரிடம் பரிகாரம் தேடுவது தப்பில்லை. அவனை பற்றி சிறிதாவது தெரிந்து கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய கர்மாவை அவன் மீது வைக்கின்றீர்கள் என்பதை வைக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு செல்லுங்கள். பாதிப்பு தருகின்ற எதையும் செய்யக்கூடாது என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல பக்தர்களை பாபா எப்போதும் உடனிருந்து காப்பார். ஓம் சாய்ராம்.